இப்போ wound பற்றி பார்க்க போகிறோம். wound வந்து வேறு எதுவுமே இல்லை. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எபித்தீலியமில் வந்து வரக்கூடியது. இது வந்து என்னென்னா சிம்பிள் wound, அதுக்கப்புறம் சிம்பிள் wound, காம்ப்ளெக்ஸ் wound நம்ம வந்து பிரிச்சுக்கிறணும். இந்த சிம்பிள் wound, காம்ப்ளெக்ஸ் wound நம்ம பிரித்து நம்ம போட்டுறணும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து சிம்பிள் wound கீழே வந்து நம்ம எழுதணும். இந்த சிம்பிள் wound வந்து ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒன்லி ஸ்கின்னை மட்டும் டேர் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் wound. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் wound வந்து இன்வால்விங் அண்டர்லைங் நர்வு, பிளட் வெசல், டெண்டான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பிளட் வெசலுக்கு வந்து ரெட் கலரில் நம்ம போட்டுக்கிறணும். நர்வ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளட் வெசல்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெண்டான்ஸுக்கு வந்து ஒரு லைட்டாக ப்ளூ கலரில் வந்து போட்டுக்கிடலாம். டெண்டான்ஸு இதெல்லாமே வந்து இந்த wound வந்து உள்ளே வந்து பர்கட் பண்ணினா அது வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறது. இப்போ வந்து ஒரு டெஃபினேஷனு, இப்போ வந்து 2, அதுக்கப்புறம் வந்து 3வது ஒன்று வந்து சிம்பிள் ஒன்றா என்ன, காம்ப்ளெக்ஸ் ஒன்றுனா என்னென்னு போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் அதுக்கப்புறம் wound பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் woundல வந்து க்ளோஸ்டு woundல வந்து அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் டைப் woundன்னு இருக்குது. இந்த woundன்னு நிறைய டைப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து என்னென்னா சர்ஜிக்கல் டைப்பில் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்டு wound, ஓப்பன் woundன்னு நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோம். க்ளோஸ்டு wound, ஓப்பன் wound. இப்போ வந்து 2 டைப்னு பார்த்துட்டோமா. இப்போ வந்து க்ளோஸ்டு wound. இப்போ வந்து டைப்பில் வந்து க்ளோஸ்டு, ஓப்பன் wound. இந்த ஓப்பன் woundன்னு பார்த்துட்டோம். க்ளோஸ்டு wound, ஓப்பன் wound. க்ளோஸ்டு wound, ஓப்பன் wound. இந்த க்ளோஸ்டு wound, ஓப்பன் woundன்னு இருக்கா. இந்த ஓப்பன் wound வந்து ஓப்பன் woundனா வந்து ப்ளீடிங் வந்து வரும். ஆனால் வந்து க்ளோஸ்டு woundல அவ்வளோ வராது. கன்ட்ரூஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மைனர் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியாக தான் இருக்கும், வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் த ஸ்கின். அதுக்கப்புறம் வந்து அதுதான் கன்ட்ரூஷன். அதாவது இது வந்து இப்படி நல்லா வந்து இது வந்து கன்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறணும். இப்போ கன்ட்ரூஷன் போட்டுட்டு கன்ட்ரூஷன் போட்டாச்சா. இப்போ வந்து க்ளோஸ்டில் வந்து கன்ட்ரூஷன், TRUTION கன்ட்ரூஷன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று அப்ரேஷன் இந்த 2 டைப் வந்து அப்படியே நம்ம கன்ட்ரூஷன், அப்ரேஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மைனர். இது வந்து ரொம்ப மைனரான ஒரு மைனர் சாஃப்ட் டிஷ்யூ wound இன்ஜுரியாக தான் இருக்குது. சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியாக இருக்குது. இது வந்து வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் த ஸ்கின்னை வந்து பிரேக் பண்ணாமலே வந்து இந்த wound வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்து மாறி இருக்கும். ஒரு பர்பிள் கலரில் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூ வந்து பிரேக் ஆகிருக்குது. இதான் வந்து மைனர் சாஃப்ட் டிஷ்யூ பிரேக் இருக்கா. இப்போ வந்து க்ளோஸ் wound பார்த்துட்டோம். இப்போ ஓப்பன் wound பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் woundலேயே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ரேஷன்னா என்னதுன்னா, இது வந்து அதுக்கப்புறம் ஒரு செல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செல்லில் இருக்குன்னா wound வந்து எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின் வந்து ஸ்க்ரேப், அந்த ஒரு லேயர் இருக்கா, இந்த ஒரு லேயர் மட்டும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இந்த டெர்மிஸ் லேயர் மட்டும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், ஆனால் கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. அதான் சொல்கிறாங்க, இது வந்து டெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின் ஸ்க்ரேப்டு அவே ஃப்ரம் தி எக்ஸ்போஷன் ஆஃப் த டெர்மிஸ். எபிடெர்மிஸ் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்குது, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோமானா வந்து கலெக்ஷன் ஆஃப் பிளட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து wound இருக்குதுன்னா, இதில் வந்து woundல வந்து ஒரு பிளட்டு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கும், பிளட்டு வந்து உள்ளே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதான் வந்து ஹெமட்டோமா. இப்போ வந்து wound வந்து கலெக்ட் ஆகிருக்குதா. இது வந்து க்ளோஸ்டு woundல. இப்போ ஓப்பன் woundல வந்து என்ன இருக்குன்னா, இன்செஷனல் wound, லேசரேட்டட் wound, பெனிட்ரேட்டிங் wound, க்ரஷ்டு அண்டு அதுக்கப்புறம் வந்து கன்ட்ரூஸ்டு woundன்னு இருக்குது. இப்போ வந்து இன்சைஸ்டு wound woundல வந்து
இன்சைஸ்டு wound இப்போ வந்து பிரிச்சிடணும். ஓப்பன் wound இது வந்து இன்சைஸ்டு woundனா வந்து INCISED இன்சைஸ்டு wound, lacerated wound, அதுக்கப்புறம் வந்து பெனிட்ரேட்டிங் wound, crushed wound. crushed wound or contused wound. இப்போ வந்து crushed wound இப்போ வந்து இந்த மாதிரி woundன்னு பார்த்துட்டோமா. லேசரேஷன் இப்போ வந்து இன்சைஸ்டு woundனா வந்து ஒரு குட்டியாக வந்து இட் இஸ் இப்போ ஷார்ப்பாக வந்து ஒரு நைஃப்னாலேயோ பிளேடுனாலேயோ அல்லது ஒரு கிளாஸ்னாலேயோ வரக்கூடிய ஒரு wound தான் வந்து இன்சைஸ்டு wound. இதோட எட்ஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து கட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பாக கட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்னால கட்டாக இருக்கக்கூடிய wound. இது இன்சைஸ்டு wound. லேசரேட்டட் woundன்னு இருக்குது. லேசரேட்டட் wound வந்து எப்படி இருக்குதுன்னா இது பிளெண்ட் ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து டியூ டு அதுக்கப்புறம் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இப்போ ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன்ஸாக இருக்கா, இது வந்து பாடியில் பட்டு கை கால்லாம் இதாகிடும். ரோடு ஆக்சிடெண்ட்டில் வரக்கூடியது. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து லேசரேட்டடாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்க்ரேப்பபுளாக இருக்கும். இப்போ வந்து பெனிட்ரேட்டிங் wound பற்றி பார்க்க போகிறோம். பெனிட்ரேட்டிங் woundனா வந்து இஸ் லைக் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேல் இன்ஜுரி ஆர் இன் தி அப்டாமனில் வந்து ஒரு இன்ஜுரி வந்துருக்குது. பெனிட்ரேட்டிங் woundனா வந்து ஒரு ஸ்டாப் இன்ஜுரி. பஞ்சர்ன்னு இருக்குது. பெனிட்ரேட்டிங் woundனா வந்து பெனிட்ரேட்டிங் woundனா எப்படி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கா, இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்கின் இருக்குதுன்னா இதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அதர் ஆப்ஜெக்ட்னா இது வந்து பெனிட்ரேட் ஆகி எக்ஸாம்பிள் இந்த அப்டாமன் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நல்லா ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகிருக்கும். இதுதான் வந்து பெனிட்ரேட்டிங் woundன்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து crushed wound எப்படி இருக்குதுன்னா இது வந்து ஃபுல்லாக நஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வெஹிக்கிள் வந்து ஏறி இருக்கும், ஏதாச்சும் கார்னால். இப்போ வந்து ஹேண்ட் இருக்குதுன்னா ஹேண்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரஷ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்டியூஸ்டு wound-ஆ இருக்குது. இப்போ வந்து வால் வந்து நசுங்கி போகிற மாதிரி இருக்கிறது தான் வந்து crushed wound. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் wound பற்றி பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் wound பற்றி என்ன கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். டைப்ஸ் ஆஃப் wound. நெக்ஸ்ட்டு வந்து இந்த wound இருக்குல்ல, இந்த wound வந்து இன்சைஸ்டு woundன்னு பார்த்துட்டோம், crushed woundன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் wound ஹீலிங் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன wound ஹீலிங்க்கு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் wound ஹீலிங். காம்போனன்ட்ஸ் ஆஃப் wound ஹீலிங்கில் வந்து அதுக்கப்புறம் ஒரு டைப் ஆஃப் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போடணும். அப்புறம் வந்து காம்போனன்ட்ஸில் வந்து wound ஹீலிங், எபித்தீலியலைசேஷன், wound கன்ஸ்ட்ரக்ஷன், கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன், ஸ்கார் ஃபார்மேஷன். கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன், ஸ்கார் ஃபார்மேஷன்னு அதுக்கப்புறம் வந்து காம்போனண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து எபித்தீலியலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியலைசேஷன் தான் வந்து மெயினாக இருக்கக்கூடியது. காம்போனன்ட்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் wound ஹீலிங். என்னென்னா இது வந்து 48 ஹவரில் ஆகக்கூடியது.
இப்போவும் வந்து எபித்தீலியலைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட்டுன்னு போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு எபித்தீலியலைசேஷன், wound contraction, connective tissue formation, scar formation. ஸ்கார் ஃபார்மேஷன் போட்டுருணும். இப்போது என்னென்னா இதுதான் வந்து ரீமாடலிங் பண்ணுறது. இது வந்து எபித்தீலியலில் வந்து எத்தனை நாள்? 48 டேஸு. 48 ஹவரில் வந்து எபித்தீலியலைசேஷன் நடக்கும். இட் மேபி த எட்ஜ் ஆஃப் த wound பை தி ப்ராசஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து செல் மார்ஜின் அண்ட் அதுக்கப்புறம் வந்து செல் ஆர் மல்டிப்ளிகேஷன். உள்ளே வந்து நம்ம டயக்ராம் போட்டுக்கிறணும். உள்ளே வந்து டயக்ராம் எப்படின்னா வந்து இந்த மாதிரி டயக்ராம் இருக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் வந்து லேசரேட்டட் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு செல் வந்து ஃபைப்ரின் செல் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். பிளேட்லெட்டு, எரித்ரோசைட்டு, பிளேட்லெட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீமோப்டைசிஸ் இதெல்லாமே வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்டையர் wound அதுக்கப்புறம் வந்து என்டையர் wound வந்து எபித்தீலியலைசேஷன் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து செல் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து 4 டேஸ் டு அதுக்கப்புறம் 4 டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 4th டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் 14 டே வரைக்கும் இருக்கும் கன்ட்ரூஷன். இது வந்து யூஸ்வலி எப்படின்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இட் பாட் அபவுட் தி ஸ்பெஷலைசேஷன் ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மயோஃபைப்ரோபிளாஸ்ட்டு. இப்போது இதில் தான் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி தான் wound நம்ம போட்டுக்கிறோம். wound வந்து இந்த மாதிரி குழிலாம் இருக்குது. இதில் வந்து எபித்தீலியல் லேயர்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்ன வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மேஷன் நடக்குதுன்னா வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மேக்ரோஃபேஜு, அதுக்கப்புறம் மாஸ்ட் செல்லு, நியூட்ரோஃபில்லு, மயோஃபைப்ரோபிளாஸ்ட்டு. மயோஃபைப்ரோபிளாஸ்ட் எதுவும் நடக்குது. இப்போ வந்து wound வந்து கன்ட்ராக்ஷன் ஆகி ஒரு லூசனிங் ஆஃப் த ஸ்கின் வந்து லூஸ் ஆகுது. ஸ்கின் வந்து லூசனிங் ஆஃப் த ஸ்கின்னாக மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது ஸ்கின் வந்து லூசனிங் ஆகுது. ஸ்கின் வந்து லூசனிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லூசனிங் ஆகி ஒரு அதுக்கப்புறம் வந்து க்ளூட்டியல் ரீஜன் மாதிரி ஒரு மாதிரி லூசனிங்காக வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன் டே 1ல் வந்து டிஷ்யூ வந்து லாஸ் ஆகுது. ஆஸ் த ரிசல்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் வந்து பிளேட்லெட் வந்து ஃபார்மேஷன் வந்து மேட்ரிக்ஸில் வந்து நடக்குதா. இதில் வந்து பிளேட்லெட் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன், இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் செல்ஸ்லாம் வந்து ஃபார்மேஷன் நடக்குதா. அதுக்கப்புறம் வந்து பாலிமார்ஃபோ நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியலைசேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிமூவல் ஆஃப் த டெட் செல், நெக்ரோட்டிக் டிஷ்யூ வந்து ரிமூவ் ஆஃப் த டெட் செல்ஸ். அதுக்கப்புறம் டே 2ல் வந்து எபித்தீலியலைசேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேக்ரோஃபேஜ் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. அல்லது அதுக்கப்புறம் வந்து பாகோசைட்டோசிஸ் ஃபார்மேஷன் வந்து 48 to 96 ஹவர் வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது வந்து பாகோசைட்டோசிஸ். இப்போது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ்னால் வந்து wound கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜ் 4 to 14 டேஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்டு. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து 5 to 7 டேஸு. இப்போ வந்து இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் நடந்து அதுக்கப்புறம் கிரானுலேஷன் டிஷ்யூ போகி அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் செல் வந்து ப்ராலிஃபரேஷன் நடந்து ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து பண்ணுதா. அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து wound கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜு. இது வந்து கொலாஜன்லேருந்து கொலாஜன் ஹையலுரோனேஸ் வந்து கொலாஜனாக மாறுது. இந்த இடத்துல வந்து கொலாஜன் ஃபார்மேஷன், இந்த wound இருக்குதுன்னா கொலாஜன் ஃபார்மேஷன் நடக்கும்.
கொலாஜன் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஃபார்மேஷன் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கார் ஃபார்மேஷன். ஸ்கார் ஃபார்மேஷனில் என்னென்னா, ஸ்கார் ஃபார்மேஷனில் இப்போ வந்து அதே இடம் தான், அந்த ஊண்டில் வந்து நிறைய வாஸ்குலாரிட்டி பிளட் வெசல்ஸ் வர்றது, எபித்தீலியம் எபித்தீலியம் வந்து எபித்தீலியல் செல் வந்து ஃபார்மிங் நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ரீமாடலிங் வந்து நடக்குது அந்த கொலாஜனில். அதனால் வந்து இட் டேக்ஸ் பிளேசஸ் அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்ஸ்டேஷன் வந்து நடக்குது. வித் த சர்க்கம்ஸ்டேஷன் இட்ஸ் லீட்ஸ் டு கார். இந்த ரீமாடலிங் தான் வந்து ஸ்காராக வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஸோ இது ஒன்று முடிச்சிடலாம். இப்போ வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து wound ஹீலிங்கை வந்து வாட் ஆர் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் இன் தி wound ஹீலிங், அதை பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேஷன் நம்ம முடிச்சிட்டோம். காம்ப்ளிகேஷன் முடித்த பிறகு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்வால்விங் wound ஹீலிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து wound ஹீலிங்கோட ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த wound ஹீலிங் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து wound ஹீலிங் வந்து ஜென்ரலைஸ்டு ஃபேக்டர், லோக்கலைஸ்டு ஃபேக்டர்னு 2 ஃபேக்டர் இருக்குது. ஜென்ரலைஸ்டு இப்போது ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் wound ஹீலிங் அப்படின்னு பார்த்துட்டு, ஜென்ரலைஸ்டு ஃபேக்டர் லோக்கலைஸ்டு ஃபேக்டர்னு 2ஆக பிரியுது. ஓகே, இதில் ஜென்ரலைஸ்டு ஃபேக்டர் வந்து ஏஜ், அதுக்கப்புறம் டெலிப்ரேஷன், டயபெட்டிக் பேஷண்ட், அதுக்கப்புறம் வந்து ஜாண்டிஸ்டு அண்ட் யுரேமிக் பேஷண்ட், சைட்டோடாக்சிக் ட்ரக் அண்ட் மெலிக்னன்சி, ஜென்ரலைஸ்டு இன்ஃபெக்ஷன், கார்டிகோஸ்டீராய்டு. இப்போ வந்து அதுக்கப்புறம் டெபிலிட்டரேஷனாக வந்து இஸ் மால் நியூட்ரியன்ட் டெபிலிட்டரேஷன், விட்டமின் ஜி ஆர் ஜிங்க் டெஃபிஷியன்சியில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியன்ட்டு, டெபிலிட்டரேஷன். அதுக்கப்புறம் வந்து ஜாண்டிஸ், கண் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஜாண்டிஸ், யுராமிக் பேஷண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து யுராமிக் பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சைட்டோடாக்சிக் ட்ரக் அண்ட் மெலிக்னன்சி. இப்போ வந்து CYTOTOX டாக்ஸிக் ட்ரக் அண்ட் மெலிக்னன்சி சைட்டோடாக்சிக் ட்ரக் அண்ட் மெலிக்னன்சி வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலைஸ்டு இன்ஃபெக்ஷன். ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருக்குது, அதை தனியாக உள்ள கார்டிகோஸ்டீராய்டு. ஜென்ரலைஸ்டு இன்ஃபெக்ஷன், கார்டிகோஸ்டீராய்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஏஜ், அதுக்கப்புறம் நியூட்ரியன்ட்டு, அதுக்கப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட், ஜாண்டிஸு, யுரிமிக் பேஷண்ட்டு, சைட்டோடாக்சிக் ட்ரக் அண்ட் மெலிக்னன்சி, ஜென்ரலைஸ்டு இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கார்டிகோஸ்டீராய்டு. இதெல்லாமே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வரக்கூடியது. இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்கில் வந்துடும். இப்போது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்கில் காம்போனண்ட்டில் அடுத்தது வந்து லோக்கல் ஃபேக்டரில் வந்து என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்குதுன்னா, புவர் ப்ளீடிங், புவர் பிளட் சப்ளை, லோக்கல் இன்ஃபெக்ஷன், ஹெமட்டோமா. அதுக்கு லோக்கல் இன்ஃபெக்ஷன்னா யாருக்கு வருது, ஹீலிங் வந்து ஒழுங்காக வராது. இப்போ அதுக்கப்புறம் லோக்கல் இன்ஃபெக்ஷனால் கொயாகுலேஷன் சிந்தசிஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ஹெமட்டோமானால் வந்து ப்ரிசிப்டேஷன் இன்ஃபெக்ஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட்டி டெக்னிக்கில் வந்து wound க்ளோஷரில் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் வந்து டென்ஷனில் வந்து wound
ஃப்யூச்சரிங்கில் டென்ஷன் வருது. ஃப்யூச்சரிங்கில் வந்து டென்ஷன் வருது. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து புவர் பிளட் சப்ளை புவர் பிளட் சப்ளை, லோக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹெமட்டோமா, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ட்டி டெக்னிக்கு, அதுக்கப்புறம் டென்ஷன் உள்ள டென்ஷன் இருக்கும். பாலிடெக்னிக் டென்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஹீலிங் இன் தி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவோட ஹீலிங் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஹீலிங் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவில் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூன்னு தனியாகவே இருக்குது. இது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கால் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ப்ராலிஃபரேஷன் அண்ட் பெரிஃபரல் நர்வ் ரீஜெனரேஷன் வந்து இதில் வந்து நடக்காது. கெப்பாசிட்டி வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி வந்து பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் இல்லை. இது ஒரு மெயின் பார்ட்டை நம்ம எழுதுகிறோம். பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் வந்து ஃபேஷியல் வூண்டு, ஸ்டொமக் வூண்டு, மசில் வூண்டு, அதுக்கப்புறம் வந்து டெண்டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெண்டான்ஸு இதுக்கெல்லாமே வந்து இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு எக்ஸலண்ட் ஹீலிங் பட் வித் ரிச் இன் வாஸ்குலாரிட்டி. இதுக்கு வந்து ஃபேஷியல் வூண்டு வந்து ஒரு ரிச் இன் வாஸ்குலாரிட்டியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்குன்னா வந்து எக்ஸலண்ட்டாக வூண்ட் ஹீல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்ட்டாக வூண்ட் ஹீல் பண்ணுறது வந்து ஃபேஷியல் வூண்டு. இப்போ ஸ்டொமக் அண்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அனஸ்தமோசிஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன் அனஸ்தமோசிஸ் வந்து பெட்டராக இருக்குது. எதுக்குன்னா வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்டர் தென் கோலன். இப்போ வந்து ஸ்டொமக் இருக்கா, இந்த ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் வந்து பெட்டர் வூண்டாக இருக்குது. பெட்டர் வூண்டு தென் அதுக்கப்புறம் வந்து கோலன் அண்ட் ஈசோஃபேகஸ் தனி. அதுக்கப்புறம் கோலன் அண்ட் ஈசோஃபேகஸில் வந்து வூண்ட் ஹீலிங்கை விட ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நல்லா பார்க்க முடியும். இப்போ மசில்ஸ் வந்து வூண்ட் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்டு பை ஃபைப்ரோசிஸ். மசிலில் வந்து ஒரு நல்ல ஃபைப்ரோசிஸ் வந்து நிறையா இருக்கும். நல்லா வந்து ஒரு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். டெண்டான்ஸில் வந்து மெக்கானிக்கலில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் மெக்கானிசம் இருக்குது. இன்ட்ரென்சிக்கில் வந்து இந்த ஹீலிங் ஆஃப் த போன் இருக்கா, இந்த போன் வந்து ஒரு போன் வந்து ஹீல் ஆகுது அப்படின்னா வந்து இந்த போன் வந்து ஹீல் ஆகுதுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பெரியாஸ்ட்ரியல் அண்ட் அதுக்கப்புறம் எண்டாஸ்ட்ரியல் ப்ராலிஃபரேஷன் இட்ஸ் லீட் டு இம்மெச்சூர் கால்குலஸ். அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியாய்டு, அந்த உள்ளே இருக்கிற ஆஸ்ட்ரியாய்டு இருக்கலாம், இம்மெச்சூர் கால்குலஸாக இருக்குது. ஃபார்மிங் ஆக்ஷன் அண்ட் மினரலைஸ்டு பை தி அதுக்கப்புறம் வந்து ஹைட்ராக்சி அப்பிடேட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரென்சிக்கில் அதுக்கப்புறம் இதில் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் இது எல்லாமே வந்து எதில் பார்க்கலாம், டெண்டான்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் வூண்ட் ஹீலிங்கில். இப்போ வூண்ட் ஹீலிங்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்கலாக வந்து ப்ரைமரி இன்டென்ஷன், செகண்டரி இன்டென்ஷன், டெர்ஷரி இன்டென்ஷன்னு ஹீலிங் ஆஃப் வூண்டில் நம்ம பார்த்துடலாம். ப்ரைமரி இன்டென்ஷன், செகண்டரி இன்டென்ஷன், டெர்ஷரி இன்டென்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தனியாகவே நம்ம பிரிச்சிடலாம். இந்த மாதிரி இன்டென்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் ஃபியூச்சரிங்கில் வந்து நம்ம பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்காரு, கீலாய்டு, ஃபிஸ்டுலா இதெல்லாமே தனியாகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹீலிங்கே இதே பார்த்துடலாம். இதில் வந்து என்னென்னா காம்ப்ளிகேஷன் வந்து இன்ஃபெக்ஷன், ஸ்காரு, கீலாய்டு, இன்டெஸ்டினல் ஹெமட்டோமா, அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து மேஜர் இதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாமே காம்ப்ளிகேஷன் வந்து போட்டுக்கிடலாம். இன்ஃபெக்ஷன், பாடி பிளேட்லெட். இப்போ வந்து வூண்ட் ஹீலிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைமரி இன்டென்ஷன், செகண்டரி இன்டென்ஷன், டெர்ஷரி இன்டென்ஷன் ஆஃப் ஆர் யூனியன் இதில் டேக்ஸ் பிளேஸ் இன்டு தி அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டேக்ஸ் பிளேஸில் வந்து
அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி இன்டென்ஷன் ஆஃப் யூனியன் வந்து ஒரு கிளியர், அதுக்கப்புறம் இன்சைஸ்டு wound ஷுட் பி சர்ஜிக்கல், அதுக்கப்புறம் சர்ஜிக்கலி இன்செஷன் அந்த இட் இஸ் க்ளோஸ்ட் இன் ஏ ஷார்ப் ஆப்ஜெக்ட் ஆர் heal faster and when clean the lesion smooth thin fine scar-ஆக வந்து இருக்கும். ஃபைன் ஸ்காராக வந்து ஃபார்மேஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற ஆப்ஜெக்ட், கிளியராக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்னால வரக்கூடியது. இப்போ செகண்ட் இன்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆக்சிடென்டல் பேர்ன்ட் அண்டு செப்டிக் wound, போன்ட் அண்டு செப்டிக் wound-ஆக இருக்குது. இது வந்து ஹீலிங் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்லட்ஜ்லி ஃபைப்ரோசிஸ் வந்து இருக்கும். ஒரு திக் ஸ்கார் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். இதில் வந்து திக் ஸ்காரு, இதில் வந்து தின் ஃபைன் ஸ்காரு. டெர்ஷியரியில் வந்து ஒரு டிலேடு ப்ரைமரி இன்டென்ஷன் வந்து அதுக்கப்புறம் ப்ரைமரி இன்டென்ஷனே வந்து இன்ஃபெக்டட் ஆகி அந்த ஊன் வந்து லெஃப்ட் ஓப்பன் 2 to 3 days வந்து ஓப்பன் பண்ணி டில் இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண பிறகு தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெர்ஷியரி இன்டென்ஷனில் வந்து வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் ஆஃப் த பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் மானிட்டரிங், ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, இந்த டாக்ஸைட்ஸ் கொடுப்பாங்க, ஊண்டை க்ளீன் பண்ணுவாங்க, ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பிரிட்ஜு ஃப்ராக்சராக அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் இருக்கா ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கலாக வந்து ஐவிலாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஊண்டு க்ளோஷர் அண்ட் ஊண்ட் சூச்சரிங்கில் வந்து ப்ரைமரி சூச்சரிங் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி சூச்சரிங்கோட சேர்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸிஷன் அண்ட் டிலேடு ப்ரைமரி சூச்சர், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் லாஸு, இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஊண்டு க்ளோஷர் ஆஃப் த ஊண்ட் சூச்சரிங்கில் வந்து ப்ரைமரி சூச்சரிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைமரி சூச்சரிங்னால் வந்து ப்ரைமரி சூச்சரிங் இருக்குது. ஊண்ட் எக்ஸஷன் அண்ட் ப்ரைமரி சூச்சரிங் ஆஃப் த ஸ்கின் வந்து wound excision and primary suturing of the skin. அதுக்கப்புறம் வந்து wound excision delayed primary suturing, அதுக்கப்புறம் வந்து wound like skin losses, அதுக்கப்புறம் செகண்டரி suturing பண்ணுறாங்க. wound with skin loss ஆகுது, அதுக்கப்புறம் செகண்டரி suturing பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேக்டராக வந்து அதுக்கப்புறம் வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து ப்ரைமரி சுச்சரிங்லேயே வந்து ப்ரைமரி சுச்சரிங் டன் ப்ரொவைட், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேன் பி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜுரி வந்து 6 hour வந்து 6 மணி நேரம் வந்து பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ப்ரைமரி சுச்சரிங் பண்ணுறாங்க. இது வந்து நைஃபு, அதுக்கப்புறம் எனி பிளேடு, அந்த மாதிரி பிளேடில் வந்து ப்ரைமரி சுச்சரிங் பண்ணிடுவாங்க. அந்த இடம் ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும், வித்தவுட் எனி இன்ஃபெக்ஷன் வந்து இல்லாமல் இருக்கணும். ப்ரிகாஷன் வந்து இஸ் டன் அட் த ப்ரைமரி சுச்சரிங் வந்து ஒரு ஃபாரின் பாடி இருக்கா, ஃபாரின் பாடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அந்த ஊரில் வந்து ஒரு 25 ml வந்து அதுக்கப்புறம் எதனால் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து டிட்டனஸ் டாக்சைடு வந்து வைப்பாங்க. 0.5 ml வந்து ml ஆஃப் டிட்டனஸ் டாக்சைடு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து wound excision primary suturing of the skin வந்து wound edge or அதுக்கப்புறம் வந்து ஜர்க்ட் ஆயிடுது. wound edge வந்து ஜர்க்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேஷன் ஆஃப் த wound in the organism of the foreign body, அதுக்கப்புறம் டிஷ்யூ க்ரஷ்டு அண்டு அதுக்கப்புறம் வந்து டீவைட்டலைசேஷன் வந்து நடக்குது. டிஷ்யூ க்ரஷ்டு அண்டு டீவைட்டலைசேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் பாடி பார்ட்டிகளை வந்து அந்த wound வந்து எக்ஸசன் பண்ணுறாங்க, அந்த ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைடு டேக்கன் வந்து 6 hour டன் ஆன பிறகு டிட்டானஸா இல்லைனா கேஸ் கேங்க்ரீன் ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லேட்டடாக வந்து கண்டாமினேட்டட் எக்ஸஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து டிலேடு ப்ரைமரியில் வந்து ஒரு லேசரேட்டட் wound தான். இந்த லேசரேட்டட் wound வந்து ஒரு கிராஸ் எடிமா அல்லது டிஷ்யூ டென்ஷன், அதுக்கப்புறம் ஹெமட்டோமா, இந்த பாக்டீரியா கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்டாமினேஷன் வந்து 4 to 6 days வந்து இதை இப்போ டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிலேடு ப்ரைமரி சூச்சர் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து wound with skin loss, wound with skin lossல வந்து அதுக்கப்புறம் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அண்டர்லைங் சுச்சர் அண்ட் டெண்டான்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இன் தி நர்வ்ஸ் ஆர் டேமேஜ். இந்த மாதிரி டெண்டான்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செப்டிசீமியா வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டெவலப் செப்டிசீமியா, இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்கின் லாஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஸ்கின் கிராஃப்டிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து செகண்டரி சூச்சரிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதுக்கப்புறம் செகண்டரி சூச்சரிங்கில் வந்து இது கிவன் டு தி பேஷண்ட் இஸ் பஸ்ஸோடு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 7 to 14 days வந்து நல்லா வந்து மருந்து கொடுப்பாங்க.
மருந்து கொடுத்துட்டு வந்து லேட்டராக என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. அந்த ஸ்கின்னை வந்து எஜ்ஜெல்லாம் வந்து கிரானுலேஷன் டிஷ்யூவாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு அப்பரண்டாக பண்ணி செகண்டரி சூச்சரிங் பண்ணுவாங்க. இது வந்து சூச்சரிங் முடிக்கிறது.